அண்மை செய்தி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்ததை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது போராட்டக்காரர்கள் போராடும் இடத்திற்கு வர அவர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். போராட்ட அறிவிப்பை அடுத்து வள்ளுவர் கோட்டத்திற்கு வந்த பாஜக தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்ததை கண்டித்து இன்றைய தினத்தில் பாஜக தரப்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் போராட்ட களத்திற்கு வரக்கூடியவர்களை கைது செய்து காவலர்கள் வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. இதுவரைக்கும் எத்தனை பேர் போராட்டத்திற்கு வந்தார்கள்? எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள்? என்ன கள சூழல்? கௌதமி வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலை கண்டித்து பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன போராட்டமானது நடைபெறும் என்று பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல காலை முதல் இந்த பகுதியில ஏராளமான காவலர்கள், முக்கியமா பார்த்தோம்னா 400 பேர் காவல்துறையை சார்ந்தவர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில பாஜகவினருக்கு போராட்டம் நடத்த அனுமதி என்பது கிடையாது. அதனால் அனுமதியை மீறி இவர்கள் போராட்டம் செய்ய முயலக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களை கைது செய்ய ஏதுவாக ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே தயார் நிலையில தான் இருந்தது. அந்த வகையில இந்த பகுதிக்கு பாஜகவினர் ஒவ்வொருவராக வந்தாலும் சரி, அவர்களை அனைவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலை கண்டித்தும், அதே போல இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்து இத்தகைய போராட்டத்தை பாஜக தரப்பில் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தலைமையில இன்றைய தினம் இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த பகுதியில ஏராளமான, முக்கியமா பார்த்தோம்னா 3 துணை ஆணையர்கள், அதே போல 6 உதவி ஆணையர்கள், 22 காவல் ஆய்வாளர்களினுடைய தலைமையில சுமார் 400 காவல்துறையினர் இந்த போராட்ட காலம் மட்டும் கிடையாது, அருகே இருக்கக்கூடிய சாலைகளிலும் கூட தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இங்கே வரக்கூடிய பாஜகவினர் ஒவ்வொருத்தரா வந்தாலும் சரி, அனைவரையுமே உடனுக்குடனாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பகுதியில போராட்டம் நடத்த அனுமதி என்பது காவல்துறையினரால் கொடுக்கப்படல. தற்பொழுது கூட பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில கரு நாகராஜன், பாஜகவினுடைய மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவரும் கூட தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவரினுடைய தலைமையில இத்தகைய போராட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு புறம் அதிமுகவும் கூட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில பாஜக தரப்பிலும் இத்தகைய போராட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு வரக்கூடிய பாஜகவினர் ஒவ்வொருவராக வந்தாலும் சரி, வரக்கூடிய அனைவரையும் உடனுக்குடனாக கைது செய்து குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்து வாகனங்களில் ஏற்றி காவல்துறையினர் அனுப்பி வருகிறார்கள். அந்த இத்தகைய சூழல் தான் இந்த பகுதியில நிலவிட்டு இருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.